அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 50 days 50 இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையோட டே 22 இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் நான் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், வாழ்க்கையில் நாம் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். ஆமாங்க, நான் ஒரு தப்பு பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த தப்புலேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்காக துவா ஓதுறோம், தொழுகிறோம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஷைத்தான் அந்த தப்பின் பக்கம் எப்படி உங்களை நுழைக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. இதை வச்சு தான் அந்த ஷைத்தான் அந்த தப்பை உங்களை பண்ண வைக்கிறான். ஆமாங்க, அதில் முதலாவது விஷயம், ஷைத்தான் அந்த தப்பு சம்பந்தமாக உங்களுடைய மனசில் ஒரு ஆசையை வளர்க்கிறான், தூண்டி விடுகிறான். ஓகேங்களா? ஸோ அந்த தப்பு அங்கே உங்களுக்கு தோன்றப்பே வேரோடு குழி தோண்டி புதைச்சிட்டிங்கன்னா அந்த தப்பு நீங்கள் பண்ணாமல் தடுத்துடலாம். இரண்டாவதாக, அதே பாவத்தை உங்களுக்கு ஷைத்தான் அழகாக காட்டுகிறான். அந்த பாவத்தை மிகவும் அழகாக காட்டுகிறான். மூன்றாவதாக, அந்த பாவம் நீங்கள் செய்தால் இது ஒன்றும் பெரிய தவறுலாம் இல்லை, எனவே எவ்வளவோ பெரிய தவறு நடக்கிறது, இது சிறிய தவறு என்பதாக உங்களுடைய மனதில் போட்டு விடுவான். நாலாவதாக, பின்னாடி தௌபா பண்ணிக்கலாம்ப்பா, அதெல்லாம் தப்பு இல்லை, அல்லாஹ் கஃபூர்னா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறா, அதனால பின்னாடி தௌபா பண்ணிக்கலாம், இப்போதைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஷைத்தான் போட்டுருவான். ஐந்தாவதாக, அது அப்படியே உங்களுக்கு பழக்கமாக்கி விடுவான், தினந்தோறும் அந்த பாவத்தை செய்ய சொல்லுவான். ஆறாவதாக, அந்த பாவத்தை நீங்கள் நியாயப்படுத்துவீர்கள். இவங்களாம் அந்த தப்பு பண்ணலையா, அவங்களும் அந்த தப்பு பண்ணலையா, நாட்டில் இது மட்டும்தான் பெரிய தப்பா, என்ன இஸ்லாத்தில் இது மட்டும்தான் பெரிய தப்பா என்பதாக அதே தப்பை நீங்கள் நியாயப்படுத்துவீர்கள். ஏழாவதாக, நீங்கள் அந்த தப்பை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பீர்கள். இந்த 7 விஷயங்களின் மூலமாக தான் ஷைத்தான் உங்களை இந்த தப்பின் பக்கம் நுழைக்கின்றான். பிறகு அதே தப்பை ஆழமாக செய்யவும் வைக்கிறான், மற்றவர்களுக்கு செய்ய கற்றுக்கொள்ளவும் வைக்கிறான். எனவே இந்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இப்படி உங்களுக்கு தோன்றினாலோ அல்லது வேற ஏதாவது இதில் ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டாலோ, யாராவது சொல்லி கொடுத்தாலோ, ஏதாவது ஒன்று நடந்தால் கூட அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ருஜுவாகி விடுங்கள். அவனின் பக்கம் அவனுடைய நினைவில் சிந்தனையில் மூழ்கி விடுங்கள். கலிமா ஓதி விடுங்கள். 2 ரக்காத் தொழுது துஆ கேளுங்கள். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் இதிலிருந்து பாதுகாக்கிறதற்கு அனைத்து தகுதியும் உடையவனாக இருக்கிறான். எனவே இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இனியதோர் வாழ்க்கையாக இனிமேல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த எபிசோடில் சந்தி